ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுது. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அதாவது யோனா மீன் வயிற்றுலேருந்து ஜெபிக்கிற ஒரு மீன் யோனா முழுங்கிச்சு. அதாவது ஒரு மரண போகிற சமயத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற கர்த்தர் அந்த ஒரு ஜெபத்தை கேட்குற. அதாவது ஏசப்பா யோனாக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குற. யோனாக்கிட்ட ஏசப்பா சொன்னது போய் நிவேன் என்ற பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்தில் போப்பா. அந்த ஜனங்க பாவம் பெருகிச்சு, சமூகத்தில் எட்டிச்சு. அந்த ஜனங்ககிட்ட போய் நீ சுவிசேஷத்தை அறிவி. இது போல் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அழிவில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு ஏசப்பா பக்கமாக மனம் திரும்பினா கர்த்தர் உங்களை அழிவில் உங்களை பாதுகாப்பார், போய் சொல்லுப்பான்னு சொல்லி ஏசப்பா யோனா கிட்ட சொன்னான். யோனா உடனே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்ணான், கர்த்தர் நிவேனிக்கு போகிறான். அவனை ஒரு பாதை எடுத்து தர்ஷிக்கு ஓடி போகிறான். தர்ஷிக்கு ஓடி போகும்போது தான் அவன் கப்பல் பிரயாணத்தில் போகும்போது அங்கே ஒரு காற்று பயங்கரமான புயல் காற்று வருது. காற்று அடிக்கும் போது அவன் போகிற கப்பல் அலமோது பயங்கரமாக கடலுக்கு அளிக்குது. அதாவது யோனா அந்த கடலில் இருக்கிற அந்த கப்பல் இருக்கிற ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. அப்போ ஜனங்கள்லாம் பயப்படும் போது யோனா சொல்கிறா, இது என்னால் தான் இந்த காற்று அடிக்குது, இந்த கடலுக்கு அளிக்க காரணமாக நான் தான். என் தேவன் எனக்கு ஒரு இங்கே அதாவது இங்கே நிவேனிக்கு போக சொல்லி எனக்கு ஒரு ஒழித்தை கொடுத்தாரு. தேவனுடைய வார்த்தை நான் கீழ்ப்படியாமல் நான் தரிசிக்கு ஓடி போகிறேன், அதனால தான் நலமும் சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த கப்பல் இருக்கிற ஜனங்கள்லாம் பயந்து அவங்களும் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. அதாவது யோனா பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனை அறிஞ்ச மனுஷன். ஆனால் அந்த அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்க பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை அறியாத மனுஷங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க உயிர் பயத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்கள் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க உயிரை பாதுகாக்கிறாரு. அது மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கப்பலில் இருக்க ஆட்களை யோனா தூக்கி கடலில் தூக்கி போகிற கப்பல் கடலில் தூக்கி போடுறாங்க. அவன் தண்ணியில் போய் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மீன் முழுகுது. அப்போ தான் யோனா ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன். ஆண்டவரே இந்த மீன் வயிற்றுலேருந்து என்னை ஜெபிங்க ஆண்டவரே. நான் அதாவது நான் இறந்துருவோம் போல இருக்குது, என் கண்கள் இருள் சூழ்ந்து இருக்குது ஆண்டவரே. ஆனால் இருந்தாலும் உம்முடைய பரிசுத்த ஆழத்தை நோக்கி நான் கூப்பிட விண்ணப்பம் வைப்பேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை காட்டுங்க சொல்லி ஜெபிக்கும் போது தான் ஏசப்பா அதுக்கப்புறம் யோனாக்கு உதவி செய்து அந்த மீன் வயிற்றுலேருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான திருப்பி அவன் ஊழியத்துக்கு போயிட்டு அந்த நிவேனியில் இருக்க பட்டணத்தில் போய் சொல்கிறான், அதான் நீங்கள் பாவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் ஏசப்பா பக்கம் மனம் திரும்பினா ஏசப்பா உங்களை பாதுகாப்பார், நீங்கள் அழிவில் இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த ஜனங்க தங்க பாவத்தை விட்டு ஏசப்பா பக்கம் மனம் திரும்பினாங்க. அந்த ஜனங்கள்லாம் காக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கும் போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம எங்கே ஜெபிச்சாலும் சரி கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். யோனாவே மீன் வயிற்றில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கர்த்தர் கேட்குறான். நம்ம எங்கே ஜெபிச்சாலும் சரி, அதாவது இந்த ஆலயத்தில் போய் ஜெபிச்சா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பார், இல்லை இந்த சமூகத்தில் போய் ஜெபிச்சா கர்த்தர் இந்த நம்மளுக்கு இந்த ஜெபத்தை கேட்பார். இங்கே ஜெபம் போனால் இந்த இடத்துல ஜெபம் போனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பால. இல்லை நீங்கள் எங்கே ஜெபிச்சாலும் சரி, எந்த இடத்துல ஜெபிச்சாலும், எந்த வனாந்திரத்தில் ஜெபிச்சாலும் சரி, எந்த பாலைவனத்தில் ஜெபிச்சாலும் சரி, எந்த தண்ணியில் ஜெபிச்சாலும் சரி, எங்கே ஜெபிச்சாலும் சரி கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஒன்றே இந்த ஏசப்பா நோக்கி நீங்கள் விசுவாசமாக நீங்கள் உண்மையாக நான் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அவர் நம்மளுக்கு அழுகுல துளையமாக இருக்கிறார். நெருக்கத்தில் நீங்கள் கர்த்தர் நோக்கி கூடும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்த நெருக்கத்தில் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்றே இந்த ஏசப்பா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு பிரியமாக நமக்கு உண்மையாக அவருக்கு நம்ம உண்மையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டோம். இஸ்ரவேல் ஜனம் பார்த்தீங்கன்னா பயங்கர நெருக்கத்தில் இருந்தாங்க, பயங்கர ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை அந்த எகிப்தியர் பயங்கரமாக ஒடுக்குனாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனத்தால் அவங்கள நகர கூட முடியல. அந்த இஸ்ரவேல் ஜனம் தேவன் நோக்கி விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஏசப்பா அவங்க விண்ணப்பத்தை அவங்க ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க பெருமூச்சு அவங்க தேவ சமூகத்தில் அதுக்கப்புறம் மோசே ஒரு ஆளை உருவாக்கி அதுக்கப்புறம் மோசைக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் போய் எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் விடுவிச்சு அவங்களுக்கு ஒரு விசாலமான இடத்த கொடுத்தாரு. நெருக்கத்தில் அவங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு விசாலமான இடத்த கொடுத்தாரு. யோனா நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி ஜெபிச்சாரு. யோனா கர்த்தர் அந்த நெருக்கத்தில் விடுவிச்சு அவருக்கு ஒரு விசாலமான இடத்த கொடுத்தாரு. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் ஆபத்து காலத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் சோதனை நேரத்தில் இருக்கிறீங்களா, ஒன்று கர்த்தர் நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணு. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதே இடத்துல நீங்கள் முட்டி போட்டு ஜெபிங்க, இல்லை கண்ணை திறந்து ஜெபிங்க, இல்லை கண்ணை மூடி ஜெபிங்க. நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தர் விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்கள், உறுதியாக கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அந்த தேவன் நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவன். ஆமீன்.